ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அலோ ப்ளவுஸை லைனிங் ப்ளவுஸ்க்கு மேலே அப்படியே போட்டுட்டு இப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லைனிங் கிளாத் 1 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். கரைப்பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்குது. என்னோடய பக்கம் மடிப்பு பகுதி இருக்குது. இப்போ கீழே 1/2 இன்ச்சு அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இடுப்பு மடிப்புக்காக. அளவு ப்ளவுஸை போட்டுட்டு அந்த கோட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து அகலம் மார்க் பண்ணும்போது நெக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி போய் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம நெக்கு அகலம் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு அகலம் மார்க் பண்ணும்போது நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ளதான் அதே நெக்கு நமக்கு வேணும் அப்படின்னா முன்பக்கம் நெக் ரவுண்ட் இருக்கும் இல்லையா, அதை உள்ளே தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம அதிலேயே அப்படியே மார்க் பண்ணோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன ரவுண்டு இருக்கோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ அதே ரவுண்டு நம்ம வரைஞ்சிட்டு மேலே ஷோல்டரில் தையல் போட்டிருப்பாங்களே அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். இது கரெக்டான அளவு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணுறது எல்லாமே. அதுக்கப்புறமா ஆம்கோல் ஜாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே சைடு அளவில் ஒரு மார்க்கிங்கும், அந்த பாடி பாடியும் ஸ்லீவும் ஜாயிண்ட் இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கீழே இடுப்பு பகுதியிலையும் நம்ம சைடு அளவில் மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம நான் ப்ளவுஸ் எடுத்துட்டேன். ஆனால் நீங்கள் சைடு அளவை மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ரவுண்டு வரைஞ்சோம் இல்லையா, நெக்கு ரவுண்டு, அதுக்கு வெளிப்பக்கமாக 1/4 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்கிங்கை தான் நம்ம கட்டிங் பண்ணணும். மேலே ஷோல்டருக்குலாம் நம்ம கரெக்டான மார்க் பண்ணோன்னே அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போது சைடு அளவில் மார்க் பண்ணாலே அதுக்கு மேலே ஆம்கோல் ரவுண்டுக்கு 1/2 இன்ச்சு ஒரு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சைடு அளவு மேலே மார்க் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி கீழேயும் சைடு அளவு நம்ம மார்க் பண்ணணும். இதுக்கு அளவு ப்ளவுஸை நம்ம வச்சுட்டு கீழே இடுப்பு சுற்றளவு எங்கே இருக்குதோ அங்கே சைடு அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது சைடு அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதுக்கு 2 டாட் பிடிப்போம். ஒவ்வொரு டாட்டுக்கும் 1/2 இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம 1 இன்ச்சு விட்டுட்டு அது போக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தள்ளி கோடு போட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் கோடு போடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம என்ன சைடு அளவு மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஆம்கோல் ரவுண்டு வரைகிறதுக்கு இந்த கார்னர்லேருந்து 1/4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்கு நான் கட் பண்ணலை, ஸ்டிச் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பக்கம் பேக் கட்டிங் போட்டோம். இப்போ இந்த சைடு ஸ்லீவ் கட்டிங்காக நம்ம 4ஆக துணியை மடித்து போட்டிருக்கிறேன். கீழே கொஞ்சம் துணி கிராஸாக போயிருக்கிறதுனால அதை வெட்டி எடுக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அந்த கோட்டுக்கு மேலே நம்ம ஸ்லீவை தூக்கி அப்படியே வச்சுட்டு ஸ்லீவ் கரெக்டான தையலில் ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த பக்கமும் ஸ்லீவ் கரெக்டான தையலில் ஒரு மார்க்கிங்கும் மேலே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது எப்போதுமே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரா உலகானம் இருக்கு இல்லையா, இதை நம்ம பட்டிக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ண போகிறோம். இதுக்கு பேக் பார்ட் அப்படியே இந்த பகுதிக்கு மேலே நம்ம தூக்கி வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதில் உள்ள நெக்கு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறமா சைடு அளவு, ஆம்கோல் அளவு எல்லாமே நம்ம இதில் இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அதனால் ஒரு 1/2 இன்ச்சு எப்போதுமே பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே சைடில் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம அளவு ப்ளவுஸை அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் நம்ம கரெக்டு தையல் வரதுக்காக மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே அந்த மாதிரி ப்ளவுஸை தூக்கி வச்சுக்கோங்க. வச்சுட்டு
ஆம்கோல் ஜாயினில் ஒரு அரை இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஏற்கனவே மார்க் பண்ணதை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ரவுண்டு வரைஞ்சிட்டு வெளி தள்ளி நம்ம 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். வெளியே மார்க் பண்ணியிருக்கிறதுலையும் அதில் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ கீழே பட்டி தையல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு டாட் பிடிப்போம், அதுக்காக ஒரு அரை இன்ச்சும் பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு அரை இன்ச்சும் சேர்த்து நம்ம 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இப்போது சென்டர் டாட்டை வந்து பிரிச்சுக்கோங்க. மேலே ஷோல்டரையும் 2ஆக மடித்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஷோல்ட்ரு கோடு போட்டுப்போம் இல்லையா ஜாயிண்ட்டுக்காக, அதில் சென்டர் பகுதியில் வச்சுட்டு கீழே வந்து ஒரு டாட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு மார்க்கிங்கும் கீழே தள்ளி ஒரு அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கும் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் ஆம்கோல் அளவில் நம்ம கரெக்டான தையல் கீழே வரும். அதுக்கு நேராக வந்து நம்ம ப்ளவுஸோட ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த தையலை அதுக்கு நேராக வச்சுட்டு கீழே பட்டி தையல் எங்கே போட்டிருப்பாங்களோ அங்கே ஒரு மார்க்கிங்கும் கீழே அரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ணிக்கிற இந்த 3 மார்க்கிங்குமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வளைவு மாதிரி வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா மார்க்கையுமே கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆம்கோலில் நம்ம வந்து பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்ம வந்து பேக் பீஸில் 1.25 இன்ச்சு வச்சு நம்ம ஆம்கோல் வளைவு வந்து வரைஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு நம்ம பண்ணக்கூடாது. பேக் பீஸை விட ஃப்ரண்ட் பீஸில் ஒரு 3/4 இன்ச்சு இல்லைருந்து ஒரு அரை இன்ச்சு வந்து குழிவாக ரவுண்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணணும். இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிற லைனிங் பீஸை வச்சு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு 2 பக்கமும் ஸ்லீவில் இந்த மாதிரி ஸ்டோன் வந்திருக்கிறதுனால அதை சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லீவை நான் கட் பண்ணிக்கிறேன். அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எந்தவித குழப்பமும் இல்லாமல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.